இன்னைக்கு வந்து கூட்டணியில் எத்தனை பேர் இருக்காங்க அவங்க கூட? மெயினாக வந்து காங்கிரஸ் வெளியேறினது, விசிகா வெளியேறினது, இடதுசாரிகள் வெளியேறினது, முஸ்லீம் லீக் இப்படி இரண்டரை கலந்து இருந்தது. இப்போ அந்த கட்சி உள்பட இவங்க மேலே கசந்து போயிட்டாங்கன்போது ஐ திங்க் ரொம்ப தனிமைப்பட்டு நிற்கிது இன்னைக்கு திமுக. இன்னைக்கு இருக்கிற சூழல்ல வெற்றிக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். கூட்டணி இல்லைன்னா திமுக தேர்தலையே சந்திக்க முடியாது. இன்னும் நிறைய தோல்விகளே அவங்க சந்திக்க போறாங்க. திமுக கட்சி நிலைமையை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. 75 வருஷ கட்சிக்கு மத்தளத்துக்கு 2 பக்கம் அடின்ற மாதிரி. டெல்லி பயணம் முதல்வர்கள் போறாரு. அவர் டெல்லி பயணத்துக்கு பின்னாடி நிறைய சூழ்ச்சிகள், நிறைய விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. நிதி ஆயோக் கூட்டம் பிரைம் மினிஸ்டர் தலைமையில நடக்கும். ஆனா அதன் முக்கியத்துவம் கருதி முதல் கூட்டம்ன்றதால இவர் போறாரு. ஆனா திமுக ஆட்சியில ஸ்டாலின் என்ன பண்ணாரு தெரியுங்களா? கூத்தடிச்சாரு. முதல் 3 வருஷம் போகவே இல்லை. அந்த ஆள் உட்காரக்கூடாது, சிஎம்மா உட்கார்ந்தா நான் இருக்க மாட்டேன்ற அளவுக்கு போக பொதுச் செயலாளரும் ஒன்றும் பண்ணல, தலைவரும் ஒன்றும் பண்ணல. ஃப்ரெண்டுக்குள்ள இல்லைங்க, எடுப்புங்க. உதயநிதியின் எடுப்பு. உதயநிதி ஓட்டு போடாம ஓடினா இருப்பாருங்க. ஓடினீங்களையா? இது உள்ளதும் பொச்சடா நொல்லக்கண்ணா நான் ஆயிடும்ன்ற கவலை. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு தமிழ்நாடு டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் CK மதிவாணன் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். நேற்று சவுக்கு சங்கருடைய பேட்டி ஒன்று பார்த்துருப்பீங்க. அந்த பேட்டியில் குறிப்பாக திமுக அதிமுக பேச்சுவார்த்தை, உதயநிதி கதறி அழுதார், துர்கா ஸ்டாலின் வந்து ஆறுதல் கூறினார்கள், சேகர்பாபு அழைச்சி பேசினாங்க, நிறைய விஷயங்களை சொன்னார். நீங்கள் பார்த்தீங்களா? உங்கள் கருத்து என்ன? 2 பேட்டி பார்த்தேன் நான். ஒன்று வந்து அவர் உயிருக்கு ஆபத்துன்னு போலீஸ் கமிஷனரை போய் சந்திச்சுட்டு வந்து அது ஒரு பேட்டி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் இந்த பேட்டி கொடுத்தாரு. அதாவது எடப்பாடியால் அதிமுக அழிஞ்சிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு பேட்டியில் வந்து எனக்கு என்ன ஒரு சின்ன நெருடல்னா, இவருக்கு ஒரு ஆபத்து இருக்குதுன்னு சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ்லேருந்து சொன்னாங்கன்றாரு. நார்மலாக சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்து ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் போலீஸுக்கு தான் இன்டிமேஷனை பாஸ் ஆன் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க தானே அதை பற்றி அலர்ட் பண்ணி நடவடிக்கை எடுக்கணும். இல்லை சம்மந்தப்பட்ட ஆள்கிட்டே சொல்லுவாங்களா? இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை. ஓகே, இவர்கிட்ட சொன்னாங்களாம். இவர் போய் கமிஷனர்கிட்ட எனக்கு இப்படி சொல்லியிருக்காங்க. அது எனக்கு என்னவோ அது நம்புற மாதிரி தெரியலைங்க. அது நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்பட்டால் அவர் லைஃபுக்கு ஏதாவது த்ரெட் இருக்குது அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கிடைச்சிருந்தா அவங்க வந்து சிட்டி போலீஸ் கமிஷனருக்கோ அல்லது சென்னை அவர் வாழற அந்த எஸ்பிக்கோ தான் சொல்லியிருப்பாங்க. கன்சர்ன்ட் அஃபிஷியலையோ அல்லது பர்சனையோ கூப்பிட்டு சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ்லேருந்து அஃபிஷியலாலாம் சொல்ல மாட்டாங்க. அன்அஃபிஷியலாலாம் இப்படிலாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது வந்து அருணுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய அந்த பர்சனல் அனிமாசிட்டியில் அவர் வந்து அருணை எப்படியாவது அந்த பதவியிலேருந்து தூக்கிடணுன்றதுக்காக பண்ணுறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு அதிகாரி மேலே இந்த அளவுக்கு வெஞ்சன்ஸ் எடுக்க வேணாம். அஃப்கோர்ஸ் அருண் வந்து ரொம்ப நல்லவர் இல்லை, நல்லது செய்யலை. ஆனால் அதிகாரிகள் எப்பவுமே எய்தவன் இருக்கு அம்பை நோவானேன். போன ஆட்சியில் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் அருண் செஞ்சிருப்பார். சபரீசன் சொன்னதை, உதயநிதி சொன்னதை, ஸ்டாலின் சொன்னதை தான் அவர் நிறைவேற்றியிருப்பார். இந்த ஆட்சியில் இப்போ விஜய் என்ன சொல்கிறாரோ அதுதான் செய்வார். இப்போ நேருக்கு வந்து எஃப்ஐஆர் போட்டார்ல, 1 வருஷமாக அது இழுத்து நின்றதில்ல. ஸோ ஆஃபீஸர்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம வந்து அவங்கள வந்து அடிக்கிறோமே தவிர மத்தளத்துக்கு 2 பக்கம் அடின்ற மாதிரி பப்ளிக்கிட்டேயும் அடி வாங்குவாங்க, மேலே இருக்கிற ஆட்சியாளர்கள்கிட்டையும் அடி வாங்குவாங்க. அப்படி அடி வாங்காமல் இருக்கணும் மனசாட்சிப்படி சட்டப்படினா தண்ணி இல்லாத காட்டுக்கு இல்லை யூனிஃபார்ம் போடாத ஒரு போஸ்ட்டுக்கு டம்மி ஆகிறதுக்கு தயாராக இருக்கணும். இப்போ எல்லாரும் சகாயம் மாதிரி விஆர்எஸில் போக மாட்டாங்க, ரிசைன் பண்ண மாட்டாங்க. சர்வீஸில் 60 வயசு வரைக்கும் இருக்கணும். முடிஞ்சால் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் ஏதாவது 2 வருஷம் கிடைச்சா நல்லா இருக்கும் தான் நினைப்பாங்க. அதான மென்டாலிட்டி. அதனால வந்து தேவையில்லாமல் ஏதோ அரசு அவருக்கும் இவருக்கும் என்ன வாய்க்கா தகராறு சங்கருக்கும். அவர் திமுகவுக்கு எதிராக பேசுகிறாரு. ஸோ அவரை வந்து பழி வாங்கணும்னு திமுக அரசு காவல்துறையை பயன்படுத்தி இருக்கும். அவ்வளோதானே. அதுக்கு மேலே வேற என்ன இருக்கு? இவருக்கும் அவருக்கு என்ன பங்காளிகளா? வாய்க்கா வரப்பு தகராறா?
பட் சங்கர் வந்து விவரமாக தெரிஞ்சவர், சட்டம் கூட படிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். பட் அவர் இந்த ஒரு ஆஃபீஸரை வச்சுக்கிட்டு இப்படி பண்ணுறதுன்றது எல்லா ஆஃபீஸரையும் டிமாரலைஸ் பண்ணுங்க. அது சரியில்லைன்னு நினைக்கிறேன். இதுதான் முதல் அவருடைய பேட்டியை பற்றி என்னுடைய கருத்து. ரெண்டாவது வந்துங்க, இப்போ அவர் வந்து ஏன் சொல்கிறாரு அப்படின்றது மெயின் பாயிண்ட்டு. இந்த விஷயங்கள்லாம் 4ஆம் தேதி 5ஆம் தேதி நடந்தது, மே மாதம். ஒரு மாதம் கழித்து அதை வந்து சொல்கிறாரு. இவர் ஒன்றும் ஜெயிலிருந்து நேற்று வரல, இவர் ஜெயிலேருந்து வெளியே வந்து பல வாரங்கள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், இஃப் நாட் மந்த். ஓகே, ஆச்சுங்களா? அப்போ இப்போ வந்து அதை சொல்ல வேண்டிய காரணம் என்ன? அவரை இப்போவும் யாரோ பயன்படுத்துகிறாங்க. எடப்பாடிக்கு வேண்டாதவங்க, அதிமுகவிலே இருந்துட்டு இருக்கிறவங்க, ஃபண்டு கொடுக்குறவங்க இவருக்கு ஏதோ பயன்படுத்துகிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். பட்டு அதில் அவர் சொன்னதில் வந்து சில டீட்டெயில்ஸ் சொன்னால் புதுசாக இருக்கலாம். இந்த ட்ராமா, இந்த விவகாரங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுது. நானே வந்து 5ஆம் தேதி 6ஆம் தேதியெல்லாம் இதை பற்றி பேசியிருக்கேன். பாண்டிச்சேரி அந்த ரூம் போட்டது, 2 பேர் முடிவு பண்ணது, ஒன்றா சேர்க்கலாம். ஏன் ஆஃப் ஆல் த பீப்புள் ரொம்ப நிதானமான ஆள் பேராசிரியர் காதர் மொய்தீன், இந்தியன் யூனியன் முஸ்லீம், அவர் கடைசியாக சொல்லிட்டார இது மாதிரிலாம் பண்ணாங்க, எங்களுக்கு பிடிக்கல, அதனால தான் நாங்கள் வந்துட்டோம். ஸோ அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியும். அவர் என்ன சொன்னார்னா அது எப்படி தொடங்குச்சுன்றத வந்து அவர் கொஞ்சம் கிராஃபிக்காக சொன்னார். அது கூட உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. 2 விஷயம். அதாவது முன்னால் என்ன எனக்கு வந்த தகவல் அப்போன்னா, ராஜ்பவனில் உட்காந்துக்கிட்டு இந்த நம்ம பாஷ்யம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியுடைய ஓனர் அங்கேருந்து ப்ளே பண்ணுறாரு, காய் நவுத்துறாரு அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க 6ஆம் தேதி அந்த வாக்கில், 5ஆம் தேதி வாக்கில். பட்டு இவர் சொல்கிறதுல என்ன ஒரு மேபி இவருக்கு வந்து சோர்சஸ் இதாக இருக்கலாம், ஆத்தென்டிக்காக இருக்கலாம். இவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ரிசல்ட் வர வர உதயநிதி வந்து ரொம்ப அப்செட் ஆகி டிவியெல்லாம் போட்டு உடைச்சிட்டு அவங்க அம்மா கிட்ட போய் ஒரே அழுது புலம்பி கதறி, அந்த ஆள் உட்காரக்கூடாது, சிஎம்மாக உட்காந்தா நான் இருக்க மாட்டேன்ற அளவுக்கு போக, அப்போ வந்து துர்கா ஸ்டாலின் தலையிட்டு சேகர் பாபு, அனிதா ராதாகிருஷ்ணன் போன்ற ஆட்கள்லாம் தொடர்பு கொண்டு இதுக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னப்ப திமுக கட்சி நிலைமையை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 75 வருஷ கட்சிக்கு அரசியல் நிலைப்பாடை யார் சொல்கிறாங்கன்னா, டைனிங் ரூமில் கிச்சன் ரூமில் இருக்கிற ஒருத்தர் சொல்கிறாங்க. அந்த பொதுக்குழு, செயற்குழு, நிர்வாக குழு, ஏன் பொதுச் செயலாளரும் ஒன்றும் பண்ணல, தலைவரும் ஒன்றும் பண்ணல. கடைசியாக தலைவர் வேறு வழி இல்லாத வீட்டில் ப்ரெஷர் தாங்க முடியாமல் அதை வந்து ஓகே பண்ணியிருக்காரு. பட்டு இனிஷியேட் ஆனது பார்த்திங்கன்னா இது வந்து கிச்சன் கேபினெட்லேருந்து தான் இனிஷியேட் ஆகிருக்கு. அது வந்து ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டு இருக்காரு உதயநிதி. அதாவது உதயநிதி வந்து அவருடைய பாடி லாங்குவேஜ், அவர் பேசுகிறது, இப்போ ஆஃப்லேட்டாக இப்போ சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு என்மிட்டியாக இருக்குது. அதாவது பகைவர்கள் எதிரி மாதிரி பார்க்குறாங்க. ஜனநாயகத்தில் வெற்றி தோல்வின்றது சகஜங்க. திமுகவுக்கு இது ஒன்றும் முதல் தோல்வி இல்லை, இதான் கடைசி தோல்வியும் இல்லை. இன்னும் நிறைய தோல்விகளே அவங்க சந்திக்க போகிறாங்க. ஏன்னா திமுகவின் வரலாறே பேரறிஞர் அண்ணாவிலேருந்து இப்போ ஸ்டாலின் வரைக்கும் பார்த்திங்கன்னா கூட்டணி கட்சிகளுடைய உதவியோடு தான் அவங்க தேர்தல் களத்தையே வந்து சந்திச்சிருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க, தோற்றுருக்காங்க. கூட்டணி இருப்பதாலேயே ஜெயிச்சிருவாங்கன்னு நான் சொல்ல. ஏன்னா 5-6 முறை தான் அவங்க ஆட்சி பண்ணியிருக்காங்க. 16 முறை தேர்தல் நடந்திருக்கு, 16ஓ 17ஓ, இப்போ நடந்தது 17ஆவது தேர்தல் நினைக்கிறேன். ஸோ ஒரு 10க்கும் மேற்பட்ட தடவை அவங்க தோற்கடிக்கப்பட்டிருக்கார்கள். ஆனால் த ஃபேக்ட் இஸ் எவ்ரி டைம் டிஎம்கே கண்டஸ்டட் ஒன்லி வித் அலையன்ஸ். ஓகே, 10 கட்சி கூட்டணியாக இருக்கலாம், 15 கட்சி கூட்டணியாக இருக்கலாம். இப்போ என்ன 21 கட்சியா? லேட்டஸ்டாக 21 கட்சி. ஆக கூட்டணி இல்லாமல் திமுக ஒரு நாளும் எந்த தேர்தலையும், நாடாளுமன்ற தேர்தலோ சட்டமன்ற தேர்தலோ சந்தித்ததே இல்லை. இன்றைக்கி வந்து கூட்டணியில் எத்தனை பேர் இருக்காங்க அவங்க கூட? மெயினாக வந்து காங்கிரஸ் வெளியேறினது, விசிகா வெளியேறினது, இடதுசாரிகள் வெளியேறினது பெரிய இதுங்க. முஸ்லீம் லீக் வந்து அது வந்து ரொம்ப அவங்களுக்கு அதிர்ச்சி தந்திருக்கும். 50 வருஷமாக எனக்கு தெரிஞ்சு காயிதே மில்லத் வந்து இருந்த பீரியட்லேருந்து திமுகவோட முஸ்லீம் லீக் இப்படி 2.5 கலந்து இருந்தது. ஒரு 50 வருஷத்துக்கு மேலே
அப்போ அந்த கட்சி உள்பட இவங்க மேலே கசந்து போயிட்டாங்கன்போது ஐ திங்க் ரொம்ப தனிமைப்பட்டு நிற்கிது இன்னைக்கு திமுக. தனிமைப்பட்டிருக்கு. அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற சூழல்ல வெற்றிக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இப்போ நேற்று கூட நான் பார்த்த அண்ணா அறிவாலயத்தில் அந்த ஏதோ ஒரு ஆலோசனை கூட்டத்தில் தனியாக தான் இனிமேல் நம்ம கண்டெஸ்ட் பண்ணலாம், தனியாக போகணும் கனிமொழி முன்னாலேயே சொன்னாங்க. இப்போ அந்த கமிட்டிலேயே முடிவு பண்ணியிருக்காங்க தனியாக தான் போகணுன்னு. அதே போல் கூட்டணி கட்சிகள்லாம் நான் நம்பக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அது பேசுறதுக்கு நல்லா இருக்கும், பிரசவ வைராக்கியம் மாதிரி. ஆனால் கூட்டணி இல்லைன்னா திமுக தேர்தலையே சந்திக்க முடியாது. இப்போ உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, நாடாளுமன்ற தேர்தல் கண்ணை மூடி கண்ணை திறந்தால் வந்துட போகுது, இப்போ இடைத்தேர்தல்கள்லாம் வரப்போகுது. அதனால் நவ் டிஎம்கேஸுடைய ஃபியூச்சர் ரொம்ப ப்ளீக்காக தான் இருக்குது அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ இந்த சூழலில் இவங்க இந்த மாதிரி ஒரு ராங் ஸ்டெப் எடுத்தது அம்பலம் ஆயிடுச்சுங்க. இப்போ சவுக்கு சங்கர் சொன்னதால் அம்பலம் ஆகலை, அதுக்கு முன்னாலேயே அம்பலம் ஆயிடுச்சுங்க. இதுக்கு யாரு, நான் ஏன் அதை நம்பினேன்? நான் முதல்லையே இப்போதான் இவ்வளோ தகவல் வருது, திருமாவளவன் சொல்கிறாரு, இடதுசாரிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் லீக் பண்ணுறாங்க, யாரும் பக்காவாக சொல்லலை. ஆனால் நான் ஏன் இதை நம்பினேன்னா 5ஆம் தேதியோ 6ஆம் தேதியோ இந்தியா டுடேக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு நம்ம ஆளுநர் ஆர்லேக்கர். அதில் அவரை கேட்குறாங்க, நீங்கள் லார்ஜஸ்ட் பார்ட்டிக்கு கூப்பிட வேண்டியது தானே, ஏன் டிலே பண்ணுறீங்க அப்படின்னு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் இல்லை, 118 பேர் ஆதரவு இருக்குதான்னு எனக்கு ஐ மஸ்ட் கன்ஃபார்ம், எனக்கு அது தெளிவானாதான் நான் கூப்பிடுவேன், இல்லைன்னா குதிரை பேரங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிறுத்தல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாளைக்கு திமுக அதிமுக சேர்ந்து 118 பேர் ஆதரவோடு என்னை கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நான் ஆட்சி அமைக்க வாய்ப்பு கொடுப்பேன் அப்படின்னு ஒரு குண்டை போட்டாருங்க. ஆக்சுவலாக ஒரு ஹங் அசம்பிளி வந்ததுன்னா எனி ஸ்டேட்டில் ஹவு டு ஹேண்டில் தட் சிச்சுவேஷன் கவர்னர் இஷ்டத்துக்கு பண்ணிட முடியாது. அதுக்கு சில மரபுகள், சில முன்னெடுப்புகள், ப்ரீசிடென்ட்ஸ் இருக்குது. அது என்ன சொல்லுதுன்னா, ஹங் அசம்பிளி அதாவது யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கலன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யார் லார்ஜஸ்ட் சிங்கிள் பார்ட்டியோ அதுக்கு தான் கொடுக்கணும் வாய்ப்பு, முதல் வாய்ப்பை. அவங்களுக்கு கொடுத்து ஒரு 10 நாள் டைம் கொடுத்து அசம்பிளியில் தான் ப்ரூஃப் அசம்பிளியில் தான் பண்ணோம், இவருடைய ராஜ்பவனில் கிடையாது. இப்போ இந்த கேஸில் இவங்களுக்கு தான் கொடுத்துருக்கணும். 108 இருக்குது, அதை 5ஆம் தேதியே சொல்லியிருக்கலாம், 4 நாள் இழுக்க வச்சிட்டு இருந்தார். ஓகே. அதுக்கு காரணம் இந்த பேக்ரவுண்டில் இந்த பிளான் நடக்குது இல்லையா, அமித்ஷா ஆலோசனை கொடுத்து அவருடைய அனுமதியின் பேரில் இந்த திமுக அதிமுக அந்த வேலைக்காக அவர் டைமை இழுக்கிறாரு. ஆக்சுவலாக அவர் அதை செஞ்சிருக்கணும். இதெல்லாம் மொத்த பிளானாகவே இருந்திருக்குன்றீங்களா? இதில் பிஜேபி இன்வால்வ்டு, டிஎம்கே இன்வால்வ்டு, ஏடிஎம்கே இன்வால்வ்டு, ஒரு சர்டன் எக்ஸ்டென்ட் ஒரு சில மணி நேரங்கள் விசிகே இன்வால்வ்டு. ஓகே. விசிகேக்கும் இதில் ஒரு சிறிய பங்கு இருக்க. நல்ல வேளை அவங்க உடனே கொஞ்சம் முழிச்சுக்கிட்டாங்க, என்னடா நம்மளை வச்சு இவங்க காமெடி பண்ணுறாங்களா, நாமளே எம்பியாக இருக்கிறோம், நம்ம கட்சிக்கு 2 எம்எல்ஏ இருக்கான், 1% கூட ஓட்டு நமக்கு வரல, நம்மளை சீஃப் மினிஸ்டர் ஆக்குறேன்றாங்களா அப்படின்னு கொஞ்சம் சலனப்பட்டது விசிகே, திருமாவளவன். அதனால ஒரு 24 hours டிலே பண்ணாங்க அந்த லெட்டர் கொடுக்கறதுல. உஷாராயிட்டாருன்னு எடுத்துக்கலாமா? அதுக்கப்புறம் அவருக்கே புரிஞ்சு இருக்கும்னு நினைக்கிறேன் ரியாலிட்டி. மக்கள் தீர்ப்பை எதிர்த்து நம்ம பண்ணால் நம்மளை பொம்மை மாதிரி தான் வச்சிட்டு இருப்பாங்க. எப்பவுமே ஆட்சியில் இருக்கிற கட்சிக்கு இப்போ 108 பேர் இருக்கிற தொட்டு தானேங்க இவங்க மற்றவங்களால சேர்த்துக்கலாம். மற்றவங்கெல்லாம் இருந்து தன்னை தூக்கி வச்சு அது பொம்மை மாதிரி தானேங்க இருக்கும். ஓகே. இப்போ எடப்பாடி கூட கொஞ்சம் விவரம் தெரியாமல் பேசிகிட்டு இருக்காரு. பொய்க்கால் குதிரை, பொய்க்கால் நாட்காலி, 2 காலில் நிற்கிது, 2 கால் கடன் வாங்கின காலுலாம் சொல்லிட்டு இருக்காரு. அவர் ஓப்பனாக கூட்டணி அரசு தான் நடத்துகிறாரு. கூட்டணினா ஒரு கட்சிக்கு மேலே பல கட்சிகள் இருக்க தான் செய்யும். கூட்டணி அரசுன்னு சொல்லி நடத்துகிறவரை பொய்க்கால் குதிரை ஆட்சின்னு சொல்லி எடப்பாடி பேசுகிறாரு. ஆனால் அவர் தலைமையில் இருக்க இங்கே தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி மத்திய அரசில் அது பொய்க்கால் குதிரையா? ஏன்னா மோடிக்கு 272 இல்லை, சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார்,
இப்போ உடஞ்சி போன இந்த திரிணாமுல் காங்கிரஸ் எல்லாரையும் வச்சுக்கிட்டு பல பொய்க்கால்களை வச்சுக்கிட்டு தான் மோடியை ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அந்த கூட்டணியில் இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு கூட்டணி அரசை பொய்க்கால் குதிரைன்னு சொல்றது வன்மம்ங்க. சிங்கப்பெண்கள் சிறப்பு படை இருக்கு இல்லையா, அதுலயுமே ஒரு ஏஐ வீடியோ போடுறாங்க. அதுல வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, அது இல்லாம மெர்சல் பாட்டு போடுறது, பிகில் பாட்டு போடுறது, இதெல்லாம் ஒரு விஷயமா இப்ப சொல்றாங்க இல்லையா? அதாவதுங்க சொல்லுவாங்கல்ல, அதாவது எதிர்கட்சின்னு இருந்தா அரசியல் தானே பண்ணுவாங்க, அவியலா பண்ணுவாங்கல்ல, சும்மாவே பேசக்கூடியவங்க, வெறும் வாயே மெல்றவங்களுக்கு நீங்க அவல் கொடுக்கலாமா? இப்ப இதெல்லாம் வந்து முதலமைச்சர் லெவல்ல இந்த பாட்டை போடுங்க, நேயர் விருப்பமா? ஏன்னா அவர் அந்த பாட்டை கேட்டே இருக்க மாட்டாரா? சில பேர் இந்த ஜால்ரா அடிக்கிறவங்க, இந்த காக்காக்கள் கொஞ்சம் பேர் வந்து தலைவர் அந்த பாட்டை போட்டால் தலைவர் சந்தோஷமா இருப்பார், இந்த பாட்டை இவங்க பண்ற வேலை. இதை வந்து தடுக்க முடியுமா? பாட்டு போட்ட பிறகு மேபி விஜய் would have criticized. என்ன இதெல்லாம் போலீஸ் நிகழ்ச்சியில் பண்ணக்கூடாது, ஏன் பண்ணீங்க? ஏன்னா அவர் ஒன்றும் ரிகர்சல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இல்லை. பட் இதில் அதிகாரிகளுக்கு, அதுவும் காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு பொறுப்பு இருக்கா இல்லையா? தமிழ் தப்பாக இருக்குது, இந்த வீடியோலாம் முன்னாலே பார்த்துருப்பாங்கல்ல, எத்தனை வாட்டி பார்த்துருப்பீங்க. அப்போது அந்த பொறுப்பு இல்லாத தனத்தால் அரசாங்கத்துக்கு தானே கெட்ட பேர் வருது. இதெல்லாம் அரசு தலையில தானே கட்டுவாங்க. ஆசிப் விஜயே வந்து இந்த பாட்டை போடுங்க, இந்த டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இல்லை பேசிட்டு இருக்காங்க. இவங்க கட்சி ஆட்சியில் இருக்கும்போது திமுக என்னெல்லாம் பாட்டு போட்டிருக்காங்க, எப்படியெல்லாம் டான்ஸ் ஆடி இருக்காங்க, எல்லாம் நம்ம பார்த்தவங்க. ஆனா இந்த ஆட்சியில் அதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் அதிகாரிகள் ஓவரா எந்தூசியாஸ்டிக்கா ஆர்வ கோளாறுல நல்ல பேர் வாங்குவோம் அப்படின்றதுக்காக பண்றாங்க. இது ஆபத்துல போய் முடியும். இப்போ நிறைவா டெல்லி பயணம் முதல்வர்கள் போறாரு, போய் இந்த வாட்டியாவது வந்து காங்கிரஸ் தலைவர்களை சந்திப்பாரா, அந்த வேலைகளை பார்ப்பாரா அப்படிங்கிற மாதிரி கேள்வி இருக்கு. அவர் டெல்லி பயணத்துக்கு பின்னாடியே நிறைய சூழ்ச்சிகள், நிறைய விஷயங்கள்லாம் இருக்குன்னுலாம் சொல்றாங்க. என்ன பின்னணி? இல்லை, டெல்லி வந்துங்க ஆல்ரெடி அன்னைக்கே சொல்லிட்டாரு, நான் அடுத்த வாட்டி ஜூலை 11 வரேன், ஜூன் 11 நான் வரும்போது தங்கி எக்ஸ்ட்ரா நாள் தங்கி இந்த விடுபட்ட வேலையெல்லாம் அங்கே முடிப்பேன்ட்டார். இது என்னன்னா, நாளைக்கு வந்து நிதி ஆயோக் கூட்டம்ங்க. நிதி ஆயோக் கூட்டம் பிரைம் மினிஸ்டர் தலைமையில் நடக்கும். சீஃப் மினிஸ்டர் போகலாம், இல்லைன்னா ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கூட டெப்யூட் பண்ணலாம். ஆனால் அதன் முக்கியத்துவம் கருதி முதல் கூட்டம்ன்றதால இவர் போகிறாரு. ஆனால் திமுக ஆட்சியில் ஸ்டாலின் என்ன பண்ணார் தெரியுங்களா? கூத்தடிச்சார். முதல் 3 வருஷம் போகவே இல்லை. போகாது மட்டும் இல்லை, அதுக்கு ஒரு காணொளி போட்டுருவார். நான் ஏன் போகவில்லை, வஞ்சிக்கப்படுகிறது, நிதி பகிர்வு வந்து பாரபட்சம் காட்டுறாங்கன்னாரு. ஆனால் திடீர்னு ஒரு நாள் சொல்லாமல் கொல்லாமல் போய் உட்காந்துட்டு இருக்காரு முதல் ரோல. என்னடானா பையன் மாட்டிக்கணும். இங்கே சிஎம்டி விசாகன் டாஸ்மாக் ரெய்டுக்கு ஆளாயிட்டாரு. வாட்ஸ்அப் சேட்லாம் வருது, ரித்தீஷ் இந்த கம்பெனிலேருந்து இவ்வளோ பாட்டில் வாங்குன்றான். அவன் வந்து ஒரு சிஎம்டிக்கு ஆணை கொடுக்குறான். யார் அவன் ஒண்ணுமே கிடையாது, ஃப்ரெண்டு கூட இல்லைங்க, எடுப்புங்க, உதயநிதியின் எடுப்பு. குறிஞ்சியில் உட்காந்துக்கிட்டு அவருடைய காதா செயல்படுற ஆளு அவன். விசாகன்ற ஒரு சிஎம்டி, சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு கட்டளை போடுறான்னா நிர்வாகம் எவ்வளோ நல்லா நடந்துருக்குது. இவங்க சொல்கிற பாட்டில் இத்தனை லோடு வரணும், சிலதெல்லாம் நேராகவே போயிடும் ரீட்டைல் ஷாப்புக்கு. இங்கே வந்து அக்கௌண்ட் ஆகி போனால் தானேங்க கவர்மெண்ட் கணக்கு. மேனுஃபேக்சரிங்லேருந்து நேராக போய் இப்படி நிறைய ஊழல் நடந்ததுங்க. ஸோ அதை இடி விசாரிக்க ஆரம்பித்த ஒன்றும் எங்கள் பையன் வீட்டுக்கு வந்துடும் போல இருக்கு அப்படின்னு ஒன்று தான் டக்குன்னு போய் உக்காந்துட்டாரு. நான் என்ன கேட்குறேன், நான் அன்னைக்கும் கேட்டேன், இன்றைக்கும் கேட்டேன். போகாமல் இருந்தீங்க, காரணம்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. போனதுக்கு அப்போ இந்த காரணங்கள்லாம் மறைஞ்சிடுச்சா? நிதியெல்லாம் நமக்கு வந்துடுச்சா? அந்த ஓரவஞ்சனை பாரபட்சம் அதெல்லாம் முடிச்சிட்டாங்களா? அவங்க வந்துங்க சந்தர்ப்பவாத நிலை எடுக்கிறது. டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் போர்ன்றது. இவர் விஜய் வந்து இஸ் ஏ சென்சிபிள் பர்சன். அவர் வந்து டிமார்க்கேட் பண்ணுவார், அரசியல் வேற ஆட்சி வேற. ஆட்சின்ற முறையில் ஒரு முதல்வருக்கும் ஒரு பிரதமருக்கும் புரிந்துணர்வு இருக்கணும், ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப் இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அதுக்காக பிஜேபி சொல்ற மாதிரி டபுள் இன்ஜின் சர்க்கார்லாம் இருக்கணும்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் மத்திய அரசும் மாநில அரசும் எதிரும் புதிருமா இருக்கக்கூடாது. மத்திய அரசு ஒரு தாய்னா
மாநில அரசு ஒரு சேய் மாதிரி அப்படி தான் இருக்கணும். ஆனால் இப்போ அது மாதிரிலாம் இல்லை, அது வேற விஷயம்னு வச்சுங்களேன். மாற்றாந்தாய் மனப்பான்மையோட மத்திய அரசு பாஜக அல்லாத அரசுகளுக்கு நிதி வழங்குது, ஒதுக்குது, எல்லாம் அதெல்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த ஆள் தானே பிரைம் மினிஸ்டரு, அதுதானே மட்டும் நம்ம அதை போய் மாற்ற முடியாத. அது தொடரும் வரையில் we have to accept the reality. ஸோ அதனால் அவர் போகிறாரு, பார்க்குறாரு, பேச போகிறாரு. நாளைக்கு என்ன பேசுவார்னு நமக்கு தெரியாது. தமிழ்நாட்டின் நிதி ஆதாரத்துக்கான கோரிக்கைகளை வைப்பார், அதான் முறை. இந்த பாய்காட் பண்ணுறதுன்றது பித்தலாட்டங்க. சட்டசபையில் கூட உதயநிதி ஓட்டு போடாமல் ஓடினார் பாருங்க. அதாவது இந்த ஆட்சியை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா, ஆனா பெண்ணா சொல்லணும், இல்லைன்னா வேற கணக்கில் எழுதிடுவாங்க. இப்போ எடப்பாடி கட்சியை பொழந்து 22 பேர் தான் அவர் கையில் இருந்தால் கூட உறுதியாக எதிர்த்து ஓட்டு போட்டார்ல. நீங்கள் பெரிய 12 பக்கம் ஸ்கிரிப்டை படிச்சுட்டு தண்ணியை குடிச்சிட்டு ஓட்டு போடாமல் ஓடினீங்களையா? ஏன்னா மறுபடியும் ஏதாவது கவுந்து தேர்தல் வந்தால் இது உள்ளதும் பொச்சடா நொல்லக்கண்ணா நான் ஆயிடும்ன்ற கவலை. ஸோ அதனால் வந்துங்க, விஜயை பொறுத்தவரையில் கொள்கை ரீதியாக கட்சி ரீதியாக பாஜகவை எதிர்ப்பது அது தொடரும். அது சித்தாந்த எதிரி, சமூக நீதிக்கு எதிரானது, மத ஒற்றுமைக்கு எதிரானது. அந்த ஆங்கிள் அது போயிட்டே இருக்கும். ஆட்சின்றது வேற, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இது வேற அது வேற. ஆட்சின்றது ஒரு மாநில முதலமைச்சர், அவர் நாட்டின் பிரதமர், அந்த அளவுக்கு தான் ரிலேஷன்ஷிப் இருக்கும். அதனால் அவர் அதை நல்லா பேலன்ஸ் பண்ணுவார். அவர் ரொம்ப கூர்மையாக இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டு அவர் அரசை நடத்துவார். அதனால் பல விஷயங்கள் நல்லதை அவர் வாங்குவார்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, கண்டிப்பாக சார். நிறைய விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு நன்றி.